யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாதவர்கள் என்று சொன்னீங்கன்னா அந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொருந்தும்னே சொல்லலாம். தொழிலில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு சில விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதை வந்து முடிக்காமல் விட மாட்டீங்கன்னு சொல்லலாம். கற்பனை திறன் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய ராசியோடைய கேரக்டர் அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. சரிங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அது பயன்படும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க எப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி நம்மளும் பழகலாங்க. உங்களுடைய ராசியில் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கறச்ச சனி பகவான் தாங்க. சனி பகவானே ஆதிக்கம் கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு சனி பகவான் எல்லாரும் பயப்படப்படக்கூடிய அந்த சனி பகவானே உங்கள் வீட்டு அதிபதியாக இருக்கனால நிச்சயமாக உங்களுக்கு அதாவது நீங்களும் எப்படிப்பட்ட சனி பகவானே அதிபதி என்று சொன்னாலே நீங்கள் நேர்மை, நியாயம், தர்மம் இது மாதிரியான விஷயத்திற்கு நீங்கள் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம். நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாதவர்கள் என்று சொன்னீங்கன்னா அந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது பொருந்தும்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து சதா சிந்தனைகள் அதிகமாக இருக்கணும்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு சில விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை வந்து முடிக்காமல் விட மாட்டீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பயணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கணும்னு சொல்லலாம். ட்ராவல் அதான் சொல்லுவாங்களே, நான்லாம் ட்ராவல் பிரியருங்க அப்படின்வாங்களே, அதெல்லாமே உங்களுக்கு பொருந்தும். நிறைய பேர் டூர் போவாங்க. சில பேர் வந்து வியாபாரம் நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர் அங்கெல்லாம் போயிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் என்றாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஏரியாலே அப்படியே ஒரே சந்திரியாக இருப்பாங்க. ஒரு கடையை விட்டால் வீடை விட்டால் கடை மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய வியாபாரத்தை வெளிநாடு அது மாதிரி இடத்துக்கெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைப்பீங்க. நீங்கள் குக்கிராமத்தில் பிறந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு மாகாணமாக இருக்கும். பெரிய லெவலில் வளரக்கூடிய ஒரு ராசி எதுனாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நான் சொன்னேன் இல்லையா? அப்படின்னும் போது திருவோண நட்சத்திரக்காரங்களாம் அதிகமாகவே வந்து கலைத்துறையில் வந்து ஷைன் ஆகக்கூடிய ஒரு ராசின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே உத்திராட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து அரசு சம்மந்தப்பட்ட ஜாப்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவிட்டம் அப்படின்னு பார்க்குறச்சா செவ்வாயோட நட்சத்திரமாகுது. ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்கும் காவல் காக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு ஆர்மி லைன், ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் மிக சிறப்பாகவே அமையுதுங்க. சரிங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கறது உழைப்புக்கு அதிபதியே நீங்கள் தான் சொல்லலாம். ஏன்னா சனியோடைய வீட்டு அதிபதினு சொல்லலாம். அதனால் வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலான்றது தான் உங்களுக்கு பிடிக்காது. அப்பப்போ முடிச்சிடணுன்ற மாதிரி ஒரு கேரக்டராக யோசிப்பீங்க. அதாவது அந்த ஒரு செயல் முடியும் வரை அதாவது விடாப்பிடியாக முடித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, அதை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க பார்க்கணும், நம்மளை பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஓடி போய் ட்ரை பண்ணி பார்த்துருவீங்க, பேசுருவீங்க. இந்த தள்ளி போடலாம் மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து வீடு வாசல் அதே மாதிரி எங்கே இருக்கீங்க, எங்கே இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தா கடலோர பகுதிகளெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மிக நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்து இருக்கீங்கனாலும் சரி அல்லது சிட்டிலேயே இருந்தால் கூட வேறு ஒரு சிட்டிக்கு இடமாற்றங்கள் செய்து நீங்கள் தொழில் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தொழில் ரொம்ப அபாரமாகவே இருக்கும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கற்பனை திறன் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த இமேஜினேஷன்லேயே உங்களை வந்து எல்லாருமே வந்து இமேஜினேஷன் பண்ணுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இமேஜினேஷன் என்ன பண்ணுறீங்களோ அதை செய்தும் காட்டக்கூடிய ஒரு நபர் என்றாலும் அது உங்களுக்கு நல்லா பொருந்துங்க. சரிங்க, அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வந்து அதாவது உங்களை அந்த சோஷியல் லைன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம். ஒரு எப்போதும் ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருக்கும் சொல்லலாம். அது மாதிரியான கேரக்டர் நீங்கள். ஆனால் அதிகமாக வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டீங்க. 1 or 2 பர்சன்ஸ் கிட்ட தான் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகுவீங்க. மற்றபடி வந்து பழகுவீங்க, எல்லாரோடையும் பழகுவீங்க. ஆனால் வெரி க்ளோஸ் திக்கஸ்ட் அப்படின்னு பார்க்குறச்ச ஒரு சிலர்கிட்ட தான் நீங்கள் உரிமையை எடுத்துப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சில விஷயங்களை வந்து அவங்க தள்ளி வைக்கிறாங்களோ இல்லையா, நீங்கள் தள்ளி போயிடுவீங்க. அது மாதிரியான கேரக்டரும் அது மகர ராசிக்காரர்கள் தான் என்று சொல்லலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அவங்க இந்த இது இருக்கு இல்லையா, ஸ்டேஷ்னரி இந்த ஷாப் அது மாதிரி கூட வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா,
அந்த தோல் வியாபாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த செப்பல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஆப்டான ஒரு தொழில்னு கூட சொல்லலாங்க. சரிங்க, நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்குறச்ச பெருமாளை தாங்க பிடிச்சாகணும். பண்ணுங்க நிச்சயமாக வந்து, அதாவது பெருமாளுக்கு முடிந்தால் ஒரு புதன்கிழமையோ சனிக்கிழமையோ நீங்கள் வார வாரம் கூட நீங்கள் சென்று அங்கே சுவாமிக்கு வந்து துளசி மாலை அணிவித்து விட்டு சேவியுங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.